பாரஞ்சித் இயக்கத்துல விக்ரம், பார்வதி, மாளவிகா மோகனன், பசுபதி இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் தான் தங்கலான். இந்த படம் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்கலாம். 1850ல தான் இந்த கதை நடக்குது. தங்க சுரங்கத்தை தேடி ஒரு வெள்ளைக்கார அணி வந்து ஒரு மைனிங்குள்ள போறாங்க. சோ அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் தங்கலான் அப்படிங்கிற பேருடைய விக்ரம் கூட்டமும் வட ஆற்காடு மாவட்டத்துல இருந்து கிளம்பி போறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து காடு, மலை, நதின்னு கண்டுபிடிச்சாங்களா? ஆண்டாண்டு காலமா அந்த தங்கத்தை பாதுகாக்கும் சூனியக்காரியான மாளவிகா மோகன குழுவுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற சண்டையில ஜெயிச்சது யாரு அப்படிங்கறத ஒரு மாறுபட்ட கதைக்களத்துல சொல்லியிருக்காரு இயக்குனர் பாரஞ்சித். தங்கலான் உட்பட 3 மாறுபட்ட கேரக்டர்ல வர விக்ரம் நடிப்பு ஆக்ரோஷம். ஆக்ஷன் காட்சிகள் படத்துக்கு பலம் சேர்த்திருக்கு. பார்வதி, பசுபதி, வெள்ளைக்காரர் வர டேனியல் கலக்கியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா சூனியக்காரியா வலம் வர மாளவிகா மோகனன் தோற்றம், கோபம், அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகள் எல்லாமே மிரட்டி விட்டுருக்காங்க. ஜிவி பிரகாஷினுடைய பின்னணி இசை பாடல்கள் படத்தை அடுத்த கட்டத்துக்கே எடுத்துட்டு போயிடுச்சுன்னு சொல்லலாம். நிலம், தங்கச்சுரங்கம், பின்னணியில் உள்ள அடிமைத்தனம், ஏற்றத்தாழ்வுகள், ஏமாற்றம், துரோகம் இப்படின்னு தனது பாணியில அழுத்தமா பதிவு பண்ணியிருக்காரு இயக்குனர் பாரஞ்சித். ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வேகமா கதை நகரும், 2வது ஹாஃப்ல ரொம்ப தொய்வை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா விக்ரம் சம்பந்தப்பட்ட அந்த இலூஷன் சீன்ஸ், அதுல வர்ற சவுண்ட்ஸ் இது எல்லாமே ரொம்ப குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. 1800 காலகட்டத்துல அன்றைய வாழ்க்கை முறை, மக்களுடைய ஏற்றத்தாழ்வு, குறிப்பா சொல்லணும்னா கோலார் தங்க வயல் உருவாக காரணமா இருந்த அடித்தட்டு மக்களுடைய உழைப்பு, தியாகம் இது எல்லாத்தையுமே புது மாதிரியா சொன்ன இயக்குனர் திரைக்கதையை மட்டும் ஏன் சொல்ல மறந்துட்டாருன்னு தெரியல. ஆர்ட் டைரக்டர் மூர்த்தி, ஒளிப்பதிவாளர் கிஷோர் உழைப்பு அபாரம். ஃபேண்டசி, பிரம்மை, ட்ரீம் அப்படின்னு இது எல்லாத்தையும் கலந்து சொன்ன முறை இந்த காலகட்டத்து ரசிகர்களுக்கு செட் ஆகுமா? அவங்களை கவர்ந்து இழுக்குமா அப்படிங்கறத யோசிக்கல. நிறைய டயலாக்ஸ், காட்சி அமைப்புகள் கமர்ஷியல் பாணியில கொடுக்காதது பெரிய மைனஸ். நிறைய வசனங்கள், காட்சி அமைப்புகள்னு ஜனரஞ்சக பாணியில கொடுக்காதது பெரிய மைனஸ். இந்த நிலம் எங்களுக்கானது, அதை வளமாக்க போராடியது நாங்கள். ஆனா அந்த அதிகார வர்க்கம் பறிச்சுக்கிட்டாங்க. கோலார் தங்க சுரங்கம் அமைய காரணமா இருந்த அடித்தட்டு மக்கள்ங்கிற ஒரு கருவை நில அரசியல்ல சொல்ல நினைச்சிருக்காரு இயக்குனர் பாரஞ்சித். ஆனா அதை நேரடியா சொல்லாம ஃபேண்டசி, மாய உலகத்தை எல்லாம் இணைச்சு கதையா நகர்த்தியதும் போர் அடிக்க வைக்குது. விக்ரம், மாளவிகா மோகனன், பசுபதி, பார்வதி நடிப்பு அந்த கால கதைகளத்துல ஜிவி பிரகாஷ் இசைக்காக தங்கலான பார்க்கலாம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை தேவை.